எப்படி நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் வழக்கறிஞர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. நெல்லை பாளையங்கோட்டை ஐயா கோவிலில் அன்னதானம் சமைக்கும் போது இந்த வாக்குவாதமானது ஏற்பட்டிருக்கிறது. அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவகுமார் வழங்கிட கேட்கலாம். சிவகுமார், வணக்கம். வழக்கறிஞர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே அங்கு வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. இது குறித்தான முழு விவரங்கள் சிவகுமார். அதாவது ஐயா வைகுண்டரோட அவதார திருநாள் அப்படின்னு சொல்லி மார்ச் மாதம் 4ஆம் தேதி அன்று ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்படுறது வழக்கம். இந்நிலையில இன்னைக்கு அவரோட அவதார திருநாள் அப்படிங்கிறதுனால அடுத்து தென் மாவட்டங்கள்ல எல்லா மாவட்டங்கள்லயுமே அநேகமாக எல்லா மாவட்டங்கள்லயுமே இன்னைக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்ட நிலையில பாளையங்கோட்டை கோட்டூர் பகுதியில் இருக்கிற ஐயா கோவில் ஒன்றுல அன்னதானம் சமைப்பதற்காக அந்த பக்தர்கள் கூடியிருக்கிறாங்க. இந்நிலையில உயர்நீதிமன்ற உத்தரவின்படி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கோவில் வளாகத்துக்குள்ள சமையல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவு கொடுத்திருக்குது. இந்நிலையில அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, இரு தரப்பினருக்கு இடையே ஒரு சின்ன பூசல் ஏற்பட்ட நிலையில போலீசார் தடுத்திருக்கிறாங்க. எப்படின்னா, வளாகத்துக்குள்ள சமையல் பண்ணாதீங்க, வெளியே வச்சு சமையல் பண்ணிக்கோங்க, உள்ள வச்சு சமையல் பண்ணும்போது சில சிக்கல்கள் வரும் அப்படின்னு சொல்லி யதார்த்தத்தை சொன்னதை அடிப்படையில் என்ன பண்ணிருக்காங்க, ஒரு பிரிவினர் தங்களோட அன்னதான பணியை வெளியே வச்சு செஞ்சுக்கிறோம்னு சொல்லி போன நிலையில மற்றொரு பிரிவினர் உள்ளதான் வச்சு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சமையல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதை போலீசார் தடுத்த நிலையில அங்க வழக்கறிஞர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே ஒரு கடும் வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. வழக்கறிஞர் தரப்புல உயர்நீதிமன்றத்துல நாங்க உத்தரவு வாங்கினதுக்கு பிறகும் நீங்க கோவிலுக்குள்ள வச்சு எங்களை சமைக்க கூடாது அப்படின்னு சொல்லி நீங்க எப்படி தடுக்கலாம் அப்படின்னு சொல்லி போலீசார் மற்றும் வழக்கறிஞர்களுக்கு இடையே ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டு அதன் அடிப்படையில இரு தரப்பினர்கள் இடையே மோதிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாச்சு. இதனை அடுத்து போயிட்டு பாத்தீங்கன்னா, அதாவது அந்த கோவில் அருகில போய்கிட்டு இருந்த கோவில் சப்பரமானது இது இடையில் நிறுத்தப்பட்டு அதன் பிறகு அதோட பக்தர்களால் மீண்டும் இழுத்து செல்லப்பட்டது. கோவில் வளாகத்துக்குள்ள போலீசாரும் வழக்கறிஞர்களும் அதே மாதிரி பக்தர்களும் அதாவது ஒருத்தங்க மோதிக்கொண்ட ஒரு காட்சி ஒரு கடும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குது. செந்துஜா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சிவகுமார்.